பாருங்க டூ ஸ்டோக் ஆட்டால் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிற பிரச்சனைக்கு தான் நிறைய இருக்கிறேன் உங்களுக்கு. அது நான் புதிய டெக்னிக் கேம் ஒன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். சரியா பாருங்க, இந்த வீல் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகுது இல்லை. சரியா, அந்த கேஸ் ஒன்றுக்கு தான் வந்துக்குது. இது புதிய பேட்டரி போட்டிக்கு. சரியா, புதிய பேட்டரி போட்டிக்கு. இது கோயில் பேக் புதுசு, ரெக்டிவேர் புதுசு. சரியா, அடுத்து ஃப்ளை வீல் புதுசு, எல்லாம் புதுசாக போட்டிக்கு இருந்தும் பேட்டரி சார்ஜ் ஆகுது இல்லை, பேட்டரி இறங்குது. இது எப்படி இப்போ பாருங்கள் நீங்கள். நான் பேட்டரி வந்து கொஞ்சம் செக் பண்ணுறேன். சரியா, எவ்வளோ வீக்குன்னு சொல்லி இன்னைக்கு இந்த பிடிக்கிட்டோம் பாருங்கள். நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன். இது எப்படி செய்யணுன்ட்டு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பேட்டரி வந்து இப்போ லோ ஹார்ட்டுக்கு தானே, பேட்டரி லோ ஹார்ட். இது புதிய பேட்டரின்னு சொன்னால் 12 வீதத்துக்கு மேலே ஈக்கணும், 12.5 ஈக்கணும். சரியா, இது லோ ஹார்ட். இது புதிய பேட்டரி, ரெக்டிஃபயர், கோயில் பேக். சரியா, ஃப்ளை வீல் எல்லாமே புதுசு போட்டிக்குது. அப்பவும் பேட்டரி சார்ஜ் ஆகுது இல்லை. நான் ஒரு புதிய கிரமிக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பின்னுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் பின்னுக்கு இப்படி புதிய கிழமைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். பின்னுக்கால கோயில் ஃபேக்ட்ரியிலேருந்து வர வயரிங் லைனுக்கு நான் ஒரு கேம் ஒன்று, புதிய டெக்னிக் கேம் ஒன்று செஞ்சு காட்டுறேன். அந்த முறைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த நம்பர் 2 ஸ்டோக் வண்டிகள் வந்து பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகும். சரியா, நான் அதை எப்படி செய்கிறேன்னு நான் வீடியோ கிளிப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே பாருங்க, இது வந்து இதோட பேர் வந்து டயோட். சரியா, இது டயோட் என்ன செய்கிற வந்து நாங்கள் இப்போ நீங்கள் கூடுதலாக வந்து 2 ஸ்டோக் வண்டியில் வந்து ஹெட்லைட் வந்து எல்இடி தானே போட்டுறீங்க. அப்போ இங்கே பாருங்கள், இதுலேருந்து வர அந்த கோயில் பேக்லேருந்து வர வந்து அந்த மெகிட்டோ லைன் வந்து சும்மா எம்டியாக தான் இருக்குது. அந்த கரண்ட் வந்து எதுக்குமே யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்குது. அதை என்ன செய்ய போகிறோம், நாங்கள் மெகிட்டோ வந்து டயோட் மூலமாக இதுக்கு எடுத்து டிசியாக மாற்றி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பேட்டரி சார்ஜ் 100 ரூபா கொடுக்க போகிறோம். சரியா, பேட்டரி சார்ஜினே கொடுக்க போகிறோம். ஏன்னா இது டயோட்டை வந்து வேலைமானம் என்னென்னுச்சுன்னா கரண்ட்டை உள் வாங்கிட்டு என்ன செய்யும், வெளியே அனுப்பிடு, திருப்பி ரிட்டர்ன் எடுக்காது. அப்போ ரிட்டர்ன் எடுக்காது, பேட்டரிக்கான திருப்பி இங்கே ரிட்டர்ன் வராது. பேட்டரி சார்ஜ் ஆகி கொடுக்குற வேலை மட்டும்தான் இவர்கிட்ட. சரியா, இதுதான் டயோட் பேர். பார்த்துக்கோங்க, அது எப்படி அடிக்கிறேன்னு நான் காட்டி தரேன் பாருங்கள். இது வந்து பேட்டரிக்கு இந்த லைன் வந்து பேட்டரிக்கு போகணுமே. டயோட் 2 நீங்கள் எடுக்கிறீங்க, 2 டயோட் எடுத்து இந்த லைனை வந்து துருவா நீங்கள் என்ன செய்கிறீங்க, பேட்டரி சார்ஜ் ஆகிற அந்த லைனுக்கு அனுப்பி விட்றீங்க. இந்த லைன் என்ன செய்கிறீங்க, நீங்கள் இந்த லைனை பேட்டரி இந்த மெகிட்டோ கொடுக்குறீங்க பாருங்கள். காட்டித்தரேன். இப்போது நான் செக் பண்ணிகிட்டே உங்களுக்கு அப்படியே வீடியோ போகிறேன் பாருங்கள். சரியா, ரைட், இப்படி அதை லைன் பண்ணுறீங்க. இந்த வயர் என்ன செய்கிறீங்க, பேட்டரி சார்ஜிங் லைனை கொடுக்குறீங்க. சரியா, நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நான் ஃபிட் பண்ணலை. டேப் அடித்து அது ஜெனியூனாக செய்யணும். சரியா, நான் எப்படி காட்டி கொடுக்குற முறையை மட்டும் காட்டுறேன் பாருங்கள். சரிதானே, நான் இப்போ கொடுத்திக்கிறேன். இப்போ பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகுன்னு பார்த்துக்கோங்க. சரியா, இதை கொடுக்கணும் நீங்கள் டேரக்டராக இந்த நான் மார்க் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பார்த்து கொடுக்கவும். மேலும் விஷயம் தெரிஞ்சவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து போட்டு கொடுக்கலும். மெகிட்டோ கரண்ட்டுக்கு ஒரு வயரை கொடுக்குறீங்க. அடுத்து அதுலேருந்து வாரது பேட்டரி சார்ஜ் ஆகிற லைனே கொடுக்குறீங்க. சரியா, இப்போ பாருங்கள் எப்படி சார்ஜ் ஆகுங்க. ஃபோன் பண்ணு. ஓகே, ஃபோன் பண்ணியா. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போது டயட் பின்னுக்கு நான் கொடுத்திக்கிறேன். சரியா, இப்போ பேட்டரி எப்படி சார்ஜ் ஆக கொண்டு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் லோவில் இருந்துச்சு தானே, இப்போ பாருங்கள் பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகணும். சரியா, பேட்டரி ஃபுல்லாகுதா இல்லையான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் மேலே ஃபுல்லுக்கு ஆகும். சரியா, ரைட் பண்ணி பிடி. ஓகேயா, இப்போ வந்து பவர்ஃபுல்லாக பேட்டரி சார்ஜ் ஆகுது. இப்போ 12 நம்பருக்கு மேலே போகும். சரியா, வணங்குதா இப்போ இதில் காட்டுது தானே. ஓகே, அப்படியே பிடிச்சிடுவாங்க. இந்த முறைக்கு நீங்கள் பின்னிக்கு டயோட் நான் சின்ன முறைக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபிட் பண்ணீங்கன்னா பேட்டரி ஜெனியூனாக சார்ஜ் ஆகும். ஓகே, வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து போட்டு 2 ஸ்டோக் வாகனங்களில் வந்து இந்த மாதிரி முறைக்கு நீங்கள் பின்னுக்கு செஞ்சு போகணும். ஓகேங்கன்னா அவனோட பேட்டரி நல்லா சார்ஜ் ஆகும். சரியா, ஓகே.